ஹலோ, ஹாய். ஸோ இன்னைக்கு வந்து நீங்க என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் எஸ் இன்னைக்கு நம்ம வந்து கார்டனில் வீடியோ பண்ண போகிறோம். வீட்டில் துரத்தி விட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, இங்கே தான் வந்தாகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வெளிச்சத்தில் மேக்கப் போட போகிறோம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பற்றி நான் சொல்கிறேன்னா இட்ஸ் அ வெரி எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் 90s கிட்ஸ்லாம் அதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ₹10 ப்ராடக்ட், அதாவது நான் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அது எல்லாமே ₹10. மாச கடைசிப்பா பையில 10 பைசா கிடையாது. அதை வச்சு எப்படி வந்து ஒரு கெஸ்ட் லுக்கோ இல்லை ஒரு மேக்கப் லுக்கோ கொண்டு வரதுன்றது இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் கெட் இன்டு த வீடியோ. நான் ஒவ்வொரு பொருளாக உங்களுக்கு வந்து நான் காமிக்க போகிறேன். எப்பப்போ நான் போடுறேனோ அப்பப்போ ஒவ்வொரு பொருளாக காமிக்க போகிறேன். அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் ₹10 and ₹5. ஸோ எஸ், வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஜஸ்ட் கெட் இன் த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தலையை நல்லா கோம் பண்ணிக்கிட்டு மேக்கப்புக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து ஒரு அலோவேரா ஜெல்லோ இல்லை வந்து ஒரு ப்ரைமரோ இல்லை ஒரு டோனரோ பேஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் மாய்ஸ்சரைசிங் மாதிரி ஒரு எஃபெக்ட் கொண்டு வரணும். இது ₹10 மேக்கப்னால அதெல்லாம் என்னால் போட முடியாது. அலோவேரா பக்கத்தில் இருந்துச்சு, பிச்சு நான் மூஞ்சில் போட்டு அதுதான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா வைப்ஸ். ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா தொடச்சிப்போம். இது எவ்வளோ வரும்? ₹2 தான் வரும். ஸோ ₹2 ஃபேஸ் வைப். தென் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு என்ன பண்ணுவோன்னா 90s கிட்ஸு இது ரொம்ப ஃபேமஸ், ஃபேர் அண்ட் லவ்லி. ஸோ இதுதான் வந்து சின்ன வயசுலேருந்தே எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து வேறு ப்ராடக்ட்ஸ்க்கு மூவ் ஆகிருப்பீங்க. பட் எஸ், திஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதுதான் நம்ம போட போகிறோம். இதை கொஞ்சம் எடுத்துட்டு ஓகே, நான் கண்ணாடி எடுத்துக்கிறேன், எனக்கு தெரியல. இது கொஞ்சம் டாட்டாக ஃபேஸில் வைப்போம். இங்கே வெயில் அடிக்குது வேறு லெவலில், சூப்பராக இருக்கணும். ஸோ நல்லா வந்து ஃபேர் அண்ட் லவ்லியாக போட்டு பலான்னு ரொம்பவே மூஞ்சில் அப்பிக்காதீங்க. எந்த மாதிரி இப்போ பண்ண மாதிரி கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டு சட்டிலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரொம்பவே மைதாமா போட்டா மாதிரி ஆயிடும் ஃபேஸு, அப்படியே பளிச்சுன்னு ஆயிரும். ஸோ வந்து கொஞ்சமாக போட்டு அழகாக நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பண்ண போகிறது ஐப்ரோக்கு தேவைப்படுறது வந்து ஐப்ரோ பென்சில். ஸோ ஏடிஎஸில் வந்து இந்த பென்சில் ஒன்று இருக்குது, ப்ரௌன் கலர் இருக்குது, பிளாக் இருக்குது. பிளாக் போட்டால் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நான் வந்து ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோ ஷேப் பண்ணிக்கலாம். இதிலே ஷார்ப்னரும் கொடுத்தாங்க, வேணும்னா இங்கே ஷார்ப் பண்ணி ஏடிஎஸ் வி ஆர் 90s கிட்ஸ். ஸோ கீழேருந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன் இந்த ஷேப்புக்காக. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா இது அப்படி தொடச்சி விட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது. பிளாக் கலரும் ரொம்ப அடித்த மாதிரி இருக்காது. ஸோ ப்ரௌன் இஸ் ப்ரிஃபரபிள். ஓகே, சாரி, தும்பல். ஓகே, ஷேப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இதை டச் பண்ணி விடுங்க அப்படியே. சார் இந்த பக்கம் உட்காந்துருக்கலாம், சன்லைட் ஆச்சு வருது. பட் யா, இதுவே இன்னும் நல்லா இருக்குது. அது இன்னும் நான் பிரைட்டாக தெரிவேன், இன்னும் அழகாக தெரிவேன் இல்லையா? இந்த அழகே உங்களால் தாங்க முடியாது. அதனால் நான் வந்து இப்படி உட்காந்துக்கிறேன். ஐயோ, என்னதான் சொல்ல வேண்டியது. உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா கூட பண்ணியாச்சு.
நம்ம வந்து நேச்சுரலாகவே வச்சுப்போம். ரொம்ப மேக்கப், நோ மேக்கப் லுக் இது ஆக்சுவலி, நோ மேக்கப் லுக். ஐப்ரோ பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது காஜோல். இந்த ஐடெக்ஸ் காஜல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சாந்து ஐடெக்ஸ் காஜல். ஸோ இதுவும் வந்து ஃபைவ் ருபீஸா 10 ருபீஸா எனக்கு தெரியல, வீட்டில் ஆல்ரெடி இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டேன். 5 ரூபா தான் நினைக்கிறேன்ல, 5 ருபீஸ் தான். ஸோ இந்த காஜல் வந்து இது வந்து நம்ம இப்படி கையில் தொட்டு இங்கே கீழே வச்சுக்கலாம். பட் தென் மேலே ஐலைனர் வைக்கிறப்போ வி நீட் சம்திங் இல்லையா, அதுக்காக ஹேர் பின் நான் என்ன பண்ணேன், இப்படி வளைச்சிக்கிட்டு டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் நம்ம ஐலைனர் தான் போட போகிறோம் மேலே. ஃபஸ்ட்டு இது நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக இந்த சைடில் இப்படி தொட்டுக்கிட்டு அழகாக ஒரு லைன் வந்துருச்சு. ஸோ அவுட்டர் லைன் வந்து நான் போட்டுட்டேன். ஸோ இன்னர் அழகாக நீ வச்சு பாருங்க மேலே லைனர். ஸோ இப்போ வந்து உள் ஃபில் பண்ணுறது தான் பாக்கி. அது முடிஞ்சால் உங்களால் கையிலே பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து இந்த பட்ஸ் இருக்கு இல்லையா அது வச்சு பண்ணுங்கள். ஹாய், அதிகாரி வர்றப்ப சலீட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க மிஸ்டர் அதிகாரின்னு சொன்னது என்னத்தான்? நீங்கள் பட்ஸ் வச்சு பண்ணாலே அது நல்லா ஸ்மட்ச் ஆயிரும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஒன் திங் விச் இஸ் இந்த ஏடிஎஸ் பிளாக் பென்சில் இருக்கு இல்லையா, ஐலைனர் பிளாக் பென்சில். ஸோ யூ கேன் யூஸ் தட். அது இன்னுமே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும். ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஸோ ப்ரௌன் நீங்கள் வந்து ஐப்ரோக்கு யூஸ் பண்ணலாம், பிளாக் வந்து நீங்கள் ஐலைனருக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ உள்ளே நல்லா ஃபில் பண்ணிப்போம். ஒன் திங் அபவுட் திஸ் இஸ், நான் என்ன சொல்வேன்னா, இது வந்து ஒரு ஜெல் ஐலைனர் மாதிரி. நீங்கள் மேபிளின் வந்து அந்த ஜெல் ஐலைனர் யூஸ் பண்ணுறப்போ அது ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக ரொம்ப நேரம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இதுவும். ஸோ நீங்கள் காஜல் போடுறப்போ அது ரொம்ப ஸ்மட்ச் ஆயிரும் சம்மர் சீசனில். ஸோ நீங்கள் வந்து இன்கேஸ் காஜல் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த 5 ருபீஸ் ஐடெக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அது மேலே பவுட்ரு போட்டுக்கலாம். பவுட்ரு போட்டால் போயிடும் இல்லையா, குழந்தைங்களுக்கு கூட அந்த மை வச்சு பவுட்ரு தான் போடுவாங்க அது கலையாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். பட் தென் நீங்கள் வந்து ஏடிஎஸ் பென்சில் யூஸ் பண்ணால் அது ஒரு ஜெல் ஐலைனர் மாதிரி. ஸோ இட்ஸ் மோர் ஓவர் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்கெட்ச் ஐலைனர் தான் சொல்லுவேன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி குட், பெட்டர் தென் தேட். திஸ் இஸ் ப்ரிஃபரபிள். நெக்ஸ்ட்டு வந்து காஜல் தான். ஸோ இது வந்து நீங்கள் கையாலே இப்படி எடுத்து லைட்டாக, இது எனக்கு கஷ்டம் தான், எனக்கு தெரியாது. பட் இதெல்லாம் ஒரு கலைங்க. அப்போல்லாம் 90s எப்படி தான் அவங்க வச்சாங்களோ, கண்ணில் தண்ணியே வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ கூட இந்த மலையாளிஸ்லாம் இப்படி தான் வச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் கையில் இதேமாரி மீந்து போச்சுன்னா இப்படி தலையில் தேய்ச்சிப்பாங்க. ஸோ எஸ், இந்த ப்ரொசீஜர் அதாவது கையில் எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம ஏடிஎஸ் பென்சில் இருக்குது, ஐப்ரோ பென்சில், ஜெல் லைனர் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். மச் ஈஸியர். multi-purpose இது. seriously I'll give it to this 100%. ஸோ யா, காஜலும் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் 10 ருபீஸ் தானே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டா, ஐ ஃபைண்ட் திஸ் வெரி, சின்ன வயசுலாம் திருவிழா போடுறப்போலாம் நான் அடம் பிடிப்பேன், எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டு. இது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா, க்ரீன் கலர் போட்டால் அது பிங்க் கலராக மாறிடும். பட் தென் இப்போ நான் கடைக்கு பார்த்தப்போ இதுவும் 10 ரூபா தான். பட் தென் ரெட் கலர்லேயும் இருந்துச்சு, க்ரீனும் இருந்துச்சு. ஸோ ஐ தாட் ரெட்டே இருக்கே, நம்ம எதுக்கு ரோஸ் கலர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிப்ஸ்டிக் நான் வாங்கிட்டு வந்தேன். திஸ் இஸ் 10 ருபீஸ். ஏதோ ஜூஸி லிப்ஸ் அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ யா, இன்னும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுவே சூப்பராக இருக்குல்ல, அந்த ரிச் ரெட். திஸ் இஸ் ஆக்சுவலி குட். நான் வந்து நல்லா இருக்காது அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஆக்சுவலி நல்லா இருக்குது. லுக் பார்க்க குவாலிட்டி வைஸ் மேபி இட் அவ்வளோ நல்லா இருக்காது நம்ம அதர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. பட் ஒன் டைம் யூஸ் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அந்த 10 ரூபா ப்ராடக்ட் டெஃபினெட்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்ல கலர் கொடுக்குது. நீங்கள் அவுட்டர் லைனிங் கூட இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜில் இருந்து நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம்.
ஸோ எஸ், இதுவும் டன்னு. லிப்ஸ்டிக்கும் இந்த 10 ரூபா ப்ராடக்ட்டும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பொட்டு தான் பாக்கி இருக்குது. இது 5 ருபீஸ் தான். ஸோ பொட்டு நம்ம வச்சுப்போம். இட்ஸ் அ ஸ்டோன் பொட்டு. ஆஹா, எஸ், ஐ ஆம் ரெடி. ஸோ திஸ் இஸ் ஆல் இட் இஸ். ஏன் இந்த ஸ்டோன் வந்து சின்ன வயசில் நம்ம வந்து இப்படி ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மூக்கிலலாம் வச்சுப்போம். பாருங்க, காமெடியாக இருக்கும். பட் எஸ், இதுதான் வந்து நம்ம 90s கிட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். பட் தென் வி ஹவ் மூவ் ஆன் டு பெட்டர் ஸ்டார். அந்த பட்சத்தில் எப்படி நம்ம எல்லாமே வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தீஸ் ப்ராடக்ட்ஸ் மினிமலாக வீட்டிலே இருந்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க மினிமலாக இதை நம்ம வந்து எடுத்து பண்ணலாம். இது காமெடியாக இருக்குது, நான் எடுத்து வச்சுட்றேன். ஸோ எஸ், காஸ்ட் சேவ் பண்ணி இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்ஸே உங்களுக்கு போதும். ஸோ எஸ், ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இது 5 ருபீஸ். அண்ட் எஸ், வி ஹேவ் டிக்டாக் கிளிப்ஸ் டூ. இந்த கிளிப்ஸும் இருக்குது. நான் மேபி நான் தலை வரப்போ இது யூஸ் பண்ணுறேன். இந்த ஹோல் செட்டே வந்து 10 ருபீஸ் தான். நம்ப முடியாது உங்களால் இந்த காலத்தில். ஆல் இன் ஆல் இட்ஸ் ஜஸ்ட் லைக் 10 ருபீஸ், 10 ருபீஸ், 10 ருபீஸ், 10 ருபீஸ். அண்ட் யூஆர் ரெடி. நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர், ஐ டோன்ட் நோ, எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்கும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ லுக். ஸோ மினிமலாக நம்ம எப்படி காஸ்ட் சேவ் பண்ணுறதுன்றது இந்த ஒரு விஷயத்தில் நம்ம கற்றுக்கலாம். இட்ஸ் நாட் லைக் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸ் வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் இல்லை. தட்ஸ் டோட்லி யோர் ப்ரொஃபஷன். அங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது தட்ஸ் டோட்லி அப்படி. திஸ் இஸ் ஃபார் பிகினர்ஸ். அண்ட் ஃபார் பிகினர்ஸ் 90s கிட்ஸ் நாங்கள் எப்படி வளர்ந்தோமோ அதை தான் நான் வந்து ஒரு வீடியோ மூலிமா உங்களுக்கு கன்வே பண்ணேன். அண்ட் திஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் எனி கைண்ட் ஆஃப் லுக் ஆர் எனி மேக்கப் லுக். தட் இஸ் வாட் ஐ பர்சனலி ப்ரிஃபர். பட் எஸ், இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தட் இஸ் வை ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. அண்ட் எஸ், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் இட், டூ சப்ஸ்கிரைப் அண்ட் டூ ஷேர் திஸ் வீடியோ வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ எஸ், video.